J. Kavinaya, Grade 1 from Primbus Garden. இன்று ஸ்ரீ கர்மயோகி எப்போட வரிகளை கேட்கலாமா? வடிவன் சுபாவத்தி அடிப்படையாக உருவங்கள் 29 உரும் எத்தரை எட்டல் வைத்தால் நினைத்ததை சாதிக்க முடியும். நன்றி. Hi guys, I'm your Rajesh Arya, grade 8 from Primrose Garden School. In this show, we are going to see about Narayan Karthikeyan. He is an Indian racing driver born on 14 January 1977 in Coimbatore. Full name of Narayan Karthikeyan Kumar Ram Narayan Karthikeyan. He was first Formula 1 driver to arrive from India 2010. The government of India awarded him Padma Shri, the fourth highest civil honor in Republic of India. He has received a number of awards. Narayan Karthikeyan made his debut in the British Formula 3 Championship with the Carlin Motorsport team. He is one of the most famous person in Tamil Nadu. Made India proud to become the first Indian Formula car racer. Thank you. Bye. Hi, hello buddies. I am Marty Sarveshwar, grade 1 from Primrose Garden School. இன்னைக்கு நம்ம தி லைஃப் டிவைன்ல புக் 1 சாப்டர் 8 தீம் நம்பர் 5 பார்க்கலாமா? மாஸ்டர் வேர்ட் ஆஃப் சூப்பர் கான்சியன்ட் இஸ் லைட் and subconscient its life. Thank you. Bye bye. அனைவருக்கும் வணக்கம். பிரிம்பச் போட்காஸ்ட்ல ஆசிரியர்களுக்கான பகுதியில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சிலப்பதிகார காப்பியம். நான் திருமதி ராஜகுமாரி, தமிழாசிரியை, பிரிம்பச் கார்டன் டோல்கேட் பிரான்ச். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கோவலன் கொலையுண்டதை தெரிஞ்சு கண்ணகி அரசவைக்கு விரைகிறாள். வந்து அவ ஊரின் பெருமையையும் கணவனின் குல சிறப்பையும் மன்னனுக்கு எடுத்துரைக்கிறாள். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யார் இவள்? எதற்கு வந்து நம்மிடம் இவளுடைய குலப்பெருமையையும் ஊர் சிறப்பினையும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் கண்ணகியை நோக்கிட்டு இருக்காங்க. கண்ணகி பேச ஆரம்பிக்கிறாங்க. வீரக்கழல் அணிந்த மன்னனே, ஊழ்வினை பயனால், அதாவது நாங்கள் என்ன செஞ்சோமோ, நாங்கள் செஞ்சதுக்கு ஏற்ற பயனால் வாழ்வதற்காக நின் மதுரை நகரத்திற்கு வந்து என் கார் சிலம்பினை விற்க முயன்று உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனுடைய மனைவி நான். கண்ணகி என்பது என் பெயர் என்று கூறுகிறாள். யாரை பற்றி பேசுகிறாய் நீ? யார் உன்னுடைய கணவன்? ஓ, கோவலன் அப்படிங்கிற ஒரு கள்வனை நான் வந்துட்டு திருடன் அப்படிங்கிற பழி சுமத்தி கொன்னதா நீ சொல்றியா? அப்போ அவன் திருடன் கிடையாதா? என் மனைவியினுடைய கார் சிலம்பை எடுத்து வைத்து கொண்ட அவனை கள்வன் அல்ல அப்படின்னு நீ எப்படி சொல்ற? இதற்கு என்ன உன்கிட்ட ஆதாரம் இருக்கு? இதுல நான் செய்யற ஆட்சி வந்து கொடுங்கோல் அப்படின்னு நீ சொல்ற. இதற்கு எல்லாத்துக்குமே நீ கண்டிப்பா பதில் கூறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை மன்னன் கண்ணகியிடம் எடுத்து வைக்கிறாரு. கண்ணகி அவளுடைய பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து கூற முடியாமல் கண்ணீரும் கம்பளையுமாக தலைவிரி கோலமாக தன் பக்கத்து நியாயத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறாள். கள்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அன்று மன்னனே, ஆனால் நீங்க கொலை செஞ்சது கள்வன் தானா அப்படின்னு ஆராய்ந்து நீதி வழங்க வேண்டிய மன்னன்
நீவீர். அந்த நீதியை நீங்க ஒழுங்கா செய்யல. நீங்க கொலை செய்ய சொன்ன கோவலன் கள்வன் கிடையாது அப்படின்னு சொல்லி மன்னன் கிட்ட முறையிடுறா. அடுத்து என்ன நடக்க போகுது, இன்னும் மன்னன் என்னென்ன அவர் பக்கத்து நியாயத்தை சொல்றார், கண்ணகி என்னென்ன சொல்றாங்கங்கிறத நம்ம அடுத்த பகுதியில் காண்போம். நன்றி, வணக்கம்.